காய்கறிகள் நிறைய பிள்ளைங்கள் சாப்பிடுவோம் நம்ம விரும்புகிறோம். ஆனால் நிறைய குழந்தைகள் காய்கறிகள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுறாருயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, பீட்ரூட்டு, கேரட்டு, கோஸு, அப்புறம் கீரை, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா சேமியா மாதிரியா சின்னதாக துருவி எடுத்துட்டு தோசை பார்க்குறோம் இல்லையா, அந்த தோசை மேலே அப்படியே தூவி நம்ம அந்த திருப்பி போடும்பொழுது இந்த தோசையோடு கூட அந்த காய் இல்லாமல் நல்லா வெந்து போயிடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ அந்த தோசை மாவில் தேங்காய் துருவி போட்டு வறுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அதே தோசை மாவில் கரைச்சும் கூட அந்த மாதிரி வார்த்து கொடுத்தோம்னாக்கா குழந்தைகளும் டிஃபனாட்டும் அந்த காய்கறிகளை சாப்பிடும்பொழுது வேண்டாம் மாட்டேன் பிடிக்கல அப்படி சொல்ல மாட்டாள். அந்த மாதிரியே காய்கறி போண்டா, காய்கறி தோசை, காய்கறிகளை போட்ட இட்லி அல்லது சப்பாத்தி பண்ணி அதில் அதுக்குள்ளே காய்கறிகள்லாம் உப்பி அதை அப்படியே ஒரு ரோல் பண்ணி அந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னாக்கா குழந்தைகள் காய்கறிகளையும் சாப்பிடுவா, நமக்கும் குழந்தைகள்லாம் நல்லா காய்கறிகள் சாப்பிட்றதுகள் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும். வெறுமை காய்கறிகளை சாப்பாடு பக்கத்தில் 2 கரண்டி வச்சு சாப்பிடுன்னா நிறைய குழந்தைகள் காய்களை தொட மாட்டேங்கிறா இல்லையா. அதனால் நம்ம இப்படி பண்ணி பார்க்கலாமே.